பார்க்கணும் நீங்க, எனக்கு மனசு கேட்கல, அதான் இவனை கூட்டிட்டு வந்தேன். போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், என்ன இவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்டோட பாட்டியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருக்குமோ? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. முத்தங்கு முத்தங்கு எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வரேன். பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. ஏய் என்னடா இந்த பக்கம்? சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறீங்க. நல்லா இருக்கேன் முத்து. தம்பி, இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. எப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போயிடாரா மாப்ள? அப்படியா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? ஏன் காரில் தான் சவாரிக்கு வந்திருக்காங்க. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. கடவுளே, முத்துக்கு அல்லது இவங்க வந்தாங்களா? முத்துக்கு விஷயம் தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. வீட்டில் தங்கியிருந்தான் சார். அப்படியா? நமக்குள்ள இப்படி ஒரு கனெக்ஷன் வரும்னு நான் நினைக்கல. என்னாச்சு சோகமணி? என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? யார் நான் சொன்னேன்ல, என் தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான்னு, அது இவன் தான்ப்பா.